எப்பொருளும் தானாய் மரகதக் குன்றம் ஒக்கும் அப்பொழுதைத் தாமரைப்பூ கண்பாதம் கைக்கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதொறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே என்று பாடுகிறார். இதற்கு முன் பாசுரங்களில் சர்வேஸ்வரனுடைய திருக்கண்கள் முதலியவை தாமரைப்பூ போல் உள்ளது என்று ஆழ்வார் பலமுறை கூறுவதை கேட்ட சிலர், நீவிர் ஒருமுறை கூறியதையே 9 முறை திரும்ப திரும்ப கூறி ஏன் இப்படி தவித்தபடி உள்ளீர் என்று கேட்க, அதற்கு ஆழ்வார், நம்முள் கலந்த பிடித்தமான ஒரு விஷயத்தை நாம் நித்தியப்படி செய்தாலும் அது சலிக்காதது போல அவன் மேல் ரசனை உள்ளவர்களுக்கும் நான் கூறுவது சலிக்காது என்கிறார். இன்னும் எத்தனை நொடிகளும் எத்தனை நாட்களும் எத்தனை மாதங்களும் எத்தனை ஆண்டுகளும் எத்தனை கல்பங்கள் வேண்டுமானாலும் தொடர்ந்து இடைவெளியின்றி எத்தனை தடவை அனுபவித்தாலும் கூட இதுவரை அனுபவித்தது போதும் என்ற எண்ணம் சிறிதும் ஏற்படாத வகையில் இன்னும் முழுவதுமாக என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று மட்டுமே கூறும்படியாக அந்தந்த காலங்களில் புதிதாக அனுபவங்களை எனக்கு தந்து என்னுள்ளே கலந்தபடி உள்ள சர்வேஸ்வரன் எனக்கு தெவிட்டாத அமிர்தமாகவே உள்ளான். அனைத்து பொருள்களும் தனக்குள்ளே அடங்க பெற்றவனாய் மரகத மலையை போன்ற உயரம், நிறம் மற்றும் உறுதி கொண்டவனாய் அவன் உள்ளான். அவனது திருக்கண்கள் அப்பொழுதுதான் அலர்ந்தது என்னும்படி உள்ள தாமரை மலர் போல உள்ளது. அவனது திருவடிகளும் திருக்கைகளும் கூட அவ்வண்ணமே புதிதாக மலர்ந்த தாமரை மலர் போலவே உள்ளன என்கிறார் ஆழ்வார்.